அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன் இவங்க 4 பேருக்குள்ள பாசம் வந்து அளவிடவே முடியாதுங்க. அவங்க 4 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அவங்க பாசத்தை வந்து அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்திருக்காங்க. நம்ம அயோத்தி மன்னர் தசரதருக்கு வந்து கொஞ்ச நாள் குழந்தைங்க இல்லாமல் இருந்திருக்காங்க. புத்திர காமேஸ்வர யாகம் செஞ்சு குழந்தைங்க பிறக்கிறாங்க, 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு தவ புதல்வராக ஸ்ரீராமர், லக்ஷ்மண், பரதன், சத்ருகன் வராங்க. ஸ்ரீராமர் பார்த்தோம்னா திருமாலின் அவதாரமாக வந்து பிறக்கிறாரு. நம்ம தசரதரை சொல்லவா வேணும், அவரை கையிலே பிடிக்க முடியலங்க. ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்திருக்காரு. நம்மளுக்கு வந்து கடவுளே குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்து மிதந்துட்டு இருந்திருக்காரு. அவர் அரசவையில் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ராமரை கூப்பிட்டு விடுவாங்களாம். கூப்பிட்டு விட்டு அவர் என்ன சொல்லுவார், இல்லை நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம தசரதர் வந்து ராமரை போக சொல்லிட்டு அவர் முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்திருக்காராம். ராமன்னா அவருக்கு உயிர், அவருக்கு கண்ணு போல ராமனை வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு டைம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து நான் யாகம் வளர்க்குறேன், ராமரை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்டோடனே, அந்த விஷயத்தை கேட்டோடனே நம்ம தசரதனால் தாங்கிக்கவே முடியல, மயங்கி கீழே விழுந்துட்டாராம். அந்த சொல்லக்கூட அவரால் தாங்கிக்க முடியல. அவர் பாசம் வந்து அளவற்றது, எண்ணற்றது, ரொம்ப உச்சத்தில் இருந்திருக்காரு. அடுத்த நம்ம ராமன், பரதன் அவங்களோட பாசம் எப்படின்னு பார்த்தோம்னா, ராமர் வந்து காட்டுக்கு வனவாசம் போயிட்டார். அப்போ வந்து பரதன் அந்த விஷயம் கேட்டு அறிஞ்சு வந்தோடனே, ராமன் என்னை விட்டுட்டு போயிட்டார், அவர் எப்படி என்னை விட்டு போக முடியும், நான் உடனே காட்டுக்கு போய் நான் ராமனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு. ராமனை பார்க்குறாரு, சொல்கிறாரு. ராமன் வர மறுத்துட்டார். ராமர் எப்படி வருவார், வரவே மாட்டார். அவர் வந்து கடமை நேர்மை அந்த லைனில் இருக்கிறவர். அவர் வரவே மாட்டேன்ட்டார். நீங்கள் கண்டிப்பாக வரணும் எவ்வளோ சொல்லியுமே ராமர் வர மறுத்துட்டார். இது தந்தை சொல் ஆணை, தமையன் அதை வந்து மறுக்கக்கூடாது, நான் இருக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். நீ போய் ஆட்சி நான் நல்ல விதமாக ஆட்சி புரியுன்னு சொல்கிறார். பரதன் அதுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் வராட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் பாதுகையை கொடுங்க, அதை நான் சுமந்துட்டு என் தலையிலே சுமந்துட்டு போய் நான் போய் அதை ஆட்சி இடத்துல வச்சு நான் ஆட்சி புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறேன். அவரோட பாசம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் இருந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம ராமர் லக்ஷ்மண் தான் அதிக நாள் வந்து கூட இருந்திருக்காங்க. பரதன் வந்து ஒரு சில இடங்களில் தான் வரும்போது கூட நம்ம இந்த பாரதமே பரதனை தான் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அவனுக்கு வந்து பதவி ஆசையே இல்லை, அவனுக்கு பதவி கிடச்சிருக்கு பரதனுக்கு. ஆனால் பரதன் வந்து அதை பண்ணலை. என் அண்ணா தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி நம்ம பரதனும் நாட்டுக்கு போகலை, ஆட்சியும் புரியலை. அதே மாதிரி நந்தியம்படி அந்த இடத்துல போய் இருந்துட்டு அவர் வர வரைக்கும் நானும் இங்கே தான் இருப்பேன், அவர் சாப்பிட்ற காய்கனிகள் சாப்பிட்டு உண்டு, அவர் எப்படி மண் தரையில் புல் தரையில் படுத்திருக்காரோ அதே மாதிரி அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை தான் நானும் அனுபவிக்கிறாரு. ராமரை விட்டுட்டு போகும்போது நம்ம பரதன் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் 14 வருஷம் கழித்து திரும்பி வரணும், அப்படி ஒரு நாள் லேட்டாக ஆனாலும் நான் வந்து தீயை மூட்டி என்னை மாற்றிக்கொள்வேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு நம்ம பரதன். அவரோட பாசத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. 14 கழிச்சு நீங்கள் வரணும், நான் இல்லைன்னா தீயை மூட்டி மாய்ச்சிக்குவேன்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. அடுத்து நம்ம வந்து ராமன், லக்ஷ்மண் அவங்க எப்படின்னு பார்த்தோம்னா, திருமால் தான் நமக்கு திருமால் தான் வந்து தசரதற்கு புதல்வனாக வந்து பிறந்திருக்காரு. திருமால் புதல்வராக பிறக்க வரும்போது அனந்தன் என்ற பாம்பும் திருமால் கூட நான் உங்களுக்கு பாதுகாப்பாக நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அனந்தன் என்ற பாம்பு பார்த்தோம்னா ஒரு வினாடி கூட தூங்கவே தூங்காதான். அப்படி இவங்க 14 வருஷம் வனவாசம் போகும்போது ராமர் யாரு, திருமாலின் அவதாரம். அவங்க கூட அனந்தன் என்ற பாம்பு, அனந்தன் யாரு, நம்ம லக்ஷ்மணன். ஒரு வினாடி கூட தூங்காமல் ராமனை வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. அவரோட பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? தான் அண்ணா அன்னைக்காண்டி தூங்கவே இல்லையா, 14 வருஷம் முழிச்சுட்டே பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து இமைப்பில்லா நயனன்னு கூட சொல்லுவாங்களா நம்ம லக்ஷ்மணன். அவர் தூங்கவே இல்லையாம். ராமலக்ஷ்மி எப்படின்னா 2 பேரும் சாப்பிட்றதும் தூங்குறது எந்த நேரமும் ஒன்றா தான் இருப்பாங்களா, ஒன்றா தான் பண்ணுவாங்களாம். இவரோட நிழலாகவே அவர் இருந்திருக்காரு. ராமன் இருக்க இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மணனை பார்க்கலாம் நம்ம. ராமன் இல்லாமல் அந்த இடத்துல லக்ஷ்மணன் இருக்கவே மாட்டார். இப்படி இருக்கும்போது ராமருக்கு கோபமே வராதா, ரொம்ப தன்மையானவர். நம்ம லக்ஷ்மணனுக்கு பார்த்தோம்னா மூக்குக்கு மேலே கோபம் வரும். ஆனால் இவங்க 2 பேத்துக்கு எப்படி ஒத்து போச்சுன்னு பார்த்தோம்னா, ராமர் தான் பூமி அளவுக்கு பொறுமை இருக்குமா அவருக்கு. அதனால தான் என்னமோ பூமி தாய் மகளை சீதாவையே அவர் கல்யாணம் பண்ணிட்டார் போல. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இவங்க 2 பேத்துக்கு எப்படி ஒத்து போச்சுன்னு பார்த்தோம்னா, குணம் இருக்க இடத்துல தான் பண்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால கூட தான் இவங்க 2 பேத்துக்கும் ஒத்து போயிருக்கும் போல.
அவர் வனவாசம் கிளம்புனோடனே நம்ம லக்ஷ்மணன் எதுவுமே சொல்ல, நானும் கூட வரேன். ஒரு தாய் பசுவை நம்ம வெளியேற்றணுமா, அது கூட கன்றுக்குட்டியும் போகிறப்போ நம்ம லக்ஷ்மணனும் அவர் கூட செஞ்சு போயிட்டாரு. இவங்களோட 4 பேரோட பாசம் வந்து அளவற்றது. எல்லாரும் ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு உச்ச கட்டத்தில் இருந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.